சாயிராம், என் அன்பு குழந்தா, எப்பொழுதுமே உன் மனம் இறந்த காலத்தையும் வருங்காலத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. சந்தோஷமாக நிம்மதியாக உன் மனதை வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. என்னதான் இந்த வாழ்க்கை, என்னதான் இது வாழ்க்கையோ என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றவே கூடாது. 1000 முறை நீ தோற்றாலும் கூட 1,00,000 முறை நான் உன்னை மீண்டும் எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது இந்த நொடி, இந்த நிமிடம் நீ செய்யும் செயலில்தான் அடங்கியிருக்கிறது. நீ என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு என்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. நீ செய்யும் நன்மையாலும் மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய பக்தியாலும் மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே. வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையில் திறம்பட செய்து கொண்டே இரு. என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் என்று முழு நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் குழந்தையே. நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தில் போய் தேடி அலைவதும், அனைத்தையுமே உன் சாயிதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, மற்றவர்களுக்கு எல்லாம் நிகழ்கிறதே, நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன் என்ற கேள்வியை உன் சாயப்பாவிடமே கேட்பது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் என்னால் ஏற்படுத்த முடியும். சிறிய அளவிலான செயல்களாக இருக்கிறதே, இது நம் வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவே முடிந்துவிடும். எல்லாம் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டால், நீ நினைப்பது போல்தான் எல்லாம் உனக்கு ஸ்வர்க்கமாகவே அமையும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு கடற்கரையோரம் நடப்பது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். மழை இல்லாத நாட்கள்ல எல்லாமே தினம் தினம் விடிய காலையிலேயே கடற்கரையோரம் நடக்க வந்து விடுவார் அந்த மனிதர். காற்று மழை என்று இருக்கும் நாட்களை தொடரும் நாட்களில்
அவர் நடக்கும் பாதையில் புயலினால் கரைக்கு வந்த பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை அவர் நிறைய தடவை பார்த்திருக்கார். அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே தன்னுடைய நடையை தொடர்வது அவருடைய வாடிக்கையாகவே இருந்து வந்தது. அவர் கடற்கரையோருக்கு மழையில்லாத நாட்களுக்கு விடிய காலையில வருவார். அப்படி வரும் பொழுது பாதையில பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு வேதனையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்வார். இதுதான் வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கும் அப்படிதான் புயல் அடித்து ஓய்ந்த பின் அவர் கடற்கரைக்கு வந்திருந்தார். எப்போதும் போல பல மீன்கள் மணலில் இருந்தது. அதை பார்த்தவருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே சிறுமி ஒருத்தி மணலில் இருந்து எதையோ எடுத்து அலைகள் பக்கம் சென்று வீசுவதையும் அதன் பிறகு மீண்டும் மணலுக்கு வந்து அதே வேலையை தொடர்வதையும் அந்த வயதான மனிதர் பார்த்தார். அந்த சிறுமி என்ன செய்கிறா அப்படிங்கிறது புரியாததுனால அவ கிட்டக்க போய் அவ என்ன செய்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சிறுமி அருகில் சென்றார் அந்த மனிதர். அந்த சிறுமி பக்கத்துல போய், என்னம்மா பண்ற, என்னதான் செய்கிற, எதை எடுத்து கடலில் வீசுகிறாய் அப்படின்னு அந்த பெரிய மனிதர் கேட்டார். அப்பொழுது அந்த சிறுமி, நட்சத்திர மீன்கள் புயல்னால கரைக்கு வந்துடுச்சு, அவற்றை மீண்டும் கடலில் சேர்க்கிறேன், வெயில் வந்துவிட்டால் அவற்றை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சிறுமி சொன்னா. இங்கே பல 100கணக்கான மீன்கள் இருக்கிறதே, உன்னால எப்படி எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியுமா? இது வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, நீ ஒருத்தி இதை செய்வதால் ஒன்றுமே நடந்தே விடாது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். சிறுமியோ பேசிக்கொண்டு சும்மா நிற்காமல் மீண்டும் ஒரு மீனை எடுத்து கடல்ல விட்டாள். அதன் பிறகு அந்த மனிதரிடம் பார்த்து, ஏன் ஒன்றும் நடக்காது, நான் கடலில் விட்ட அந்த மீனுக்கு மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைத்து விட்டதே, எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த மனிதர் ரொம்பவே திகைத்து போனார். இத்தனை நாட்களாக ஒண்ணுமே செய்யாம வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்த தன்னை நினைத்து வெட்கப்பட்டார். சிறுமியை போல அவரும் ஒதுங்கி இருக்கும் மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடலானார். அந்த ஒரு சிறுமி செஞ்சா மட்டும் எல்லா மீன்களையும் காப்பாற்றிவிட முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ அந்த சிறுமியின் செயலால் நாமளே மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த மீன்களை மீண்டும் எடுத்து கடலில் சேர்த்தார் அந்த மனிதர். சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நம் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தையும் நாமளும் நம்ம காணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சிறு துரும்பு தேவை. சிறு சிறு செயல்கள்தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா நம் வாழ்க்கையிலும் மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக காணலாம். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அதை உன்னை தொட வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாய் தேவா. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிய என் பிள்ளைக்கு உன்னுடைய கேள்விக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் இதோ வந்து விட்டது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள்.
அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும், நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன்.
நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன்.
சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே, உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளை முடியாத போது வெறுத்துவிட மட்டும் நினைத்து விடாதே. நன்றாக யோசித்துப் பார். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு சேர வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் அந்த வேலையை சரிவர செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் உறவினராக, உன் நண்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் தோழனாக, அனைத்துமாக நின்று நான் உன் வாழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மறந்துவிட்டு, உன் சாயப்பாவையே மறந்துவிட்டு, நீ எனக்காக யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். இதை கேட்க என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா குழந்தையே? மீண்டும் ஒருமுறை அப்படி எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதே. நான் தான் இருக்கிறேனே. உன்னுடைய வேதனை அனைத்தும் தீரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாயோ அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை சூழும் நேரம், உன்னை அரவணைக்கும் நேரம் எல்லாம் கூடி வரப்போகும். இந்த சமயத்தில் வீணாக பயப்பட்டோ குழம்பியோ மன வருத்தப்பட்டோ நீ உட்கார்ந்திருந்தால் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உன் நிழலாக உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூற்றியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்துவேன், சர்வ நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே. அடிக்கடி நீ அனைத்தையும் மறந்து விடுகிறாய். என்ன நடந்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருப்பதை பார்த்துக்கொள். எது நடந்தாலும் அதை சரிவர நடத்தி காட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் குழப்பம் ஏன்? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் முடித்து கொண்டிருக்கிறேன், முடித்தும் கொடுத்திருக்கிறேன். சற்று திரும்பி பார். உன் வாழ்க்கையில் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக சிந்தித்துப் பார். அந்த தருணங்களை நீயே புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவின் மகிமை என்னவென்று. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எனவே எப்பொழுதும் பொறுமையாக இரு. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்காக நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் சொல்படி நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக
உச்சியின் எல்லைக்கே செல்வாய். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக் கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக பெற்றுவிடலாம்.